இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜானு சிரசாசனா, ஹெட் டு நீ போஸ். ஜானுனா கால் முட்டி, சிரஸ்னா ஹெட். இந்த சிரஸ் ஹெட் வந்து நீ கிட்ட கொண்டு போகிறது தான் இந்த போஸ். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஹாம்ஸ்ட்ரிங், அதாவது பின்னாடி இருக்க தைஸ், பேக் அண்ட் லோவர் லெக் மசில், ஃபுல் பேக் பார்ட்டும் ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெண்ட் பண்ணுறதுனால இந்த அப்டாமினல் ஆர்கன்ஸ் வந்து க்ரன்ச் ஆகும். அப்டாமினல் பார்ட் வந்து க்ரன்ச் ஆகும். அதனால அப்டாமினல் ஆர்கன்ஸ்க்கு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு காலை நீட்டிக்கலாம். நீட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உட்காரும் போது பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகே, அண்ட் தென் நம்ம ஏதாவது ஒரு கால், இப்போ நம்ம ரைட் சைட் பண்ணலாம். ரைட் லெக்கை பெண்ட் பண்ண போகிறோம். ரைட் லெக்கை பெண்ட் பண்ணும் போது ரைட் நீ வெளியே பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த ரைட் ஃபுட் வந்து லெஃப்ட் தை கிட்ட டச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த பொசிஷன் வந்த பிறகு நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு ஹெட்டு வந்து நீ கிட்ட போகணும். அதுதான் இந்த ஆசனம். ஓகே, ஸோ ஹோல்ட் பண்ணி நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். ஆனால் எல்லாராலையும் உங்களோட ஹெட்டை வந்து நீ கிட்ட கொண்டு போக முடியாது. அதுக்கான வேரியேஷன்ஸும் நான் சொல்லித்தரேன் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு நான் இந்த போஸை பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபீட்டை பிடிச்சிட்டு ஸ்லோவாக ஹெட்டை நீ கிட்ட கொண்டு போகணும். இதுதான் ஜானு சிரசாசன். பட் எல்லாராலையும் உங்களோட ஹெட்டை நீ கிட்ட கொண்டு போக முடியாது. அதுக்கான வேரியேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது உங்களால் இப்படி தான் இருக்குது, உங்கள் பாடி இப்படி இருக்குது, உங்களால் டச் கூட பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம், தட்ஸ் ஓகே. ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஹேண்ட் வந்து டோஸ் கிட்ட போகும். அப்படி இருக்கும் போது பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பேக் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் தைஸ்லையோ இல்லை இங்கே கீழே லோவர் லெக்லையோ வச்சுக்கலாம். தட் இஸ் ஃபைன். பட் ஆர்ச் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எவ்வளோ முடியுதோ நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம மூச்சை கவனிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இப்படி ஹோல்ட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த லெக்கில் பின்னாடி பேக்கில் நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இந்த அப்டாமினல் பார்ட்டும் ஒரு க்ரன்ச், ஒரு கான்ட்ராக்ஷன் தெரியும். ஓகே, நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு மூச்சை கவனிக்கலாம். 5 4 3 2 and 1. ஓகே, ஸ்லோலி ரிலாக்ஸ். இப்போது இந்த காலில் பண்ணும்போது நான் இன்னொரு வேரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இந்த கால் நீட்டிட்டு நம்ம லெஃப்ட் லெக் பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெஃப்ட் லெக் பெண்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்ட்ரைட்டாக வைக்க சொன்னேன் இல்லையா, இது இன்னொரு ஈஸி வேரியேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நீஸை பெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நீஸ் பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் பேக் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நீஸ் பெண்ட் பண்ணிவிட்டு காலை பிடிச்சிட்டு உங்களோட செஸ்ட் அண்ட் அப்டமெனை லெக்ஸ் மேலே வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லெக்கை முன்னாடி கொண்டு போகணும். ஓகே, அப்படி கொண்டு போகும்போது உங்களோட செஸ்ட்டும் அப்டமெனும் லெக்ஸ் மேலே டச் ஆகிட்டே தான் இருக்கணும். சப்போஸ் ஸ்ட்ரெயிட் பண்ணும் போது இங்கே ஒரு கேப் வருதுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கேப் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்படி ஆர்ச் மட்டும் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் கேப் இருக்குது, தட்ஸ் ஓகே. ஆனால் என் பேக் வந்து கூன் போடலை. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கை வந்து கால் கிட்ட போகணும். காலை நல்லா பிடிச்சிக்கணும். உங்களோட பாதத்தை நல்லா பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கூட இருக்கலாம். இது ஒரு வேரியேஷன். ஸ்லோவாக நீஸ் பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறது இன்னொரு வேரியேஷன். ஓகே, இப்போது நம்ம எவ்வளோ முடியுதோ, நீங்கள் இங்கே தான் உங்களால் இப்படி தான் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா பரவாயில்ல, நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா கால் நல்லா நீட்டிக்கோங்க. நம்ம இங்கேயே ஹோல்ட் பண்ணி நம்ம பிரெத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 4 3 2 and 1. ஓகே, ஸ்லோலி ரிலாக்ஸ். ஒரு தடவை மட்டும் நான் கரெக்டாக ஜானு சிரசாசன் எப்படி பண்ணுறதுன்னு திரும்பவும் சொல்லித்தரேன். நீங்கள் ஃபீட்டை பிடிச்சிட்டு லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எவ்வளோ முடியுமோ பெண்ட் பண்ணலாம். இல்லைனா இவ்வளோ தான் முடியும்னாலும் பரவாயில்ல, இங்கேயே ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஜானு சிரசாசன். ஓகே, ரெகுலராக இந்த ஜானு சிரசாசனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. உங்கள் லெக்கும் உங்கள் பேக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.